டெம்பிள் டாட்லர் டேல்ஸ். ஒரு நாள் நாரத முனிவர் கைலாசத்திற்கு ஒரு மிகச் சிறப்பான ஞானம் நிறைந்த ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்தார். இந்த பழம் யாருக்கு அப்படின்னு நம்ம குட்டி கணேசனும் கார்த்திகேயனும் ஆசையா கேட்டாங்க. அப்போ சிவன், உங்களில் யார் இந்த உலகத்தை 3 முறை முதல்ல சுத்தி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொன்னார். இத கேட்ட உடனே கார்த்திகேயன் தன்னோட வேகமான முயல் வாகனத்துல ஏறி சூன்னு உலகத்தை சுத்த பறந்து போயிட்டார். விண்வெளியில நட்சத்திரங்களை தாண்டி அவர் மின்னல் வேகத்துல பறந்தார். ஆனா நம்ம குட்டி கணேசன் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை பண்ணார். மெதுவா நடந்து போய் தன்னோட அம்மா அப்பாவை 3 முறை சுத்தி வந்து கும்பிட்டாரு. சிவன் ஆச்சரியமா பார்த்தார். அதுக்கு கணேசன், எனக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் தான் ஒட்டுமொத்த உலகம் அப்படின்னு சொன்னாரு. கணேசனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அந்த மாம்பழம் கணேசனுக்கே கிடைச்சது. நம்ம கார்த்திகேயன் உலகத்தையே சுத்தி முடிச்சிட்டு ஆசையா கைலாசத்துக்கு வந்தார். ஆனா அங்கே கணேசன் மாம்பழத்தோட நிக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நின்னுட்டாரு. கோபத்துல ஒரு அழகான அமைதியான மலை மேல வந்து உக்கார்ந்துட்டாரு. அந்த மலைதான் பழனிமலை. அம்மா பார்வதி ஓடி வந்து கோமா இருந்த குட்டி முருகனை பாசத்தோட கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. முருகா, உனக்கு எதுக்குப்பா இந்த சாதாரண பழம்? ஞானத்தின் முழு வடிவமே நீதானே, பழம் நீ அப்படின்னு அன்பா சொன்னாங்க. அம்மாவோட பாசமான பேச்ச கேட்ட உடனே நம்ம முருகனோட கோபம் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிடுச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், அம்மாவோட அன்பை விட பெரிய பழம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இனி நாம அடுத்த கதையில பாப்போம். இன்னைக்கு நாம காலச்சக்கரத்தை பின்னாடி சுத்தி ரொம்பவே சுட்டித்தனமான பசியோடு இருக்கிற ஒரு குட்டி குரங்கு இளவரசரை பார்க்க போறோம். இவர் தான் மாருதி. இவர் சாதாரண குழந்தை கிடையாது. காற்று கடவுளான வாயு பகவானோட செல்ல மகன். நம்ம குட்டி மாருதிக்கு எப்ப பார்த்தாலும் பயங்கரமா பசிக்கும். மேகங்களுக்கு நடுவுல மாருதி ஒரு பிரம்மாண்டமான பழத்தை பார்த்தார். அடடா, இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய இனிப்பான மாம்பழமா இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரே தாவு, குட்டி மாருதி வான்வெளியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சார். மேகங்களை தாண்டி உயர உயர பறந்து போனார். அத பார்த்து பயந்து போய் ராகு பகவானே அங்கிருந்து ஓடி போயிட்டார். பாருங்களேன், மாருதி சூரியனை விழுங்க போறத இந்திர தேவர் பார்த்துட்டார். உலகத்தை காப்பாத்த இந்திர தேவர் தன் வஜ்ராயுதத்தால குட்டி மாருதிய லேசா தட்டினார். பூப்புன்னு கீழே விழுந்த குழந்தைய அவரோட அப்பா வாயு பகவான் காற்று மெத்தை விரிச்சு பத்திரமா தாங்கி பிடிச்சார். அன்னையில இருந்துதான் இவருக்கு அனுமன் அப்படின்னு பேர் வந்தது. பாத்தீங்களா குட்டீஸ், ஒரு மாம்பழ ஆசை எப்படி ஒரு பெரிய வீரனை உருவாக்குச்சுன்னு. La la la, Temple Toddler Tales. La la la, stories divine. 1